திருவள்ளூர் மாவட்டம் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஞான வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது. எழுத்தாளர் புட்லூர் சு. தீபன் எழுதிய காகிதம் பத்தும் செய்யும் என்ற புத்தக வெளியீட்டு விழா. இவரது பெற்றோர் திரு சுகுமார், பார்வதி அவர்கள் புத்தகத்தை வெளியிட, முன்னாள் நகரமன்ற தலைவர் திரு பொன் பாண்டியன், தொழிலதிபர் எம்.ஜி.எஸ். பாலமுருகன், ரோட்டரி சங்க தலைவர் திரு பாலாஜி, ஞான வித்யாலயா பள்ளி தாளாளர் திரு லாலு, கராத்தே மாஸ்டர் திரு ரவி, திரு விஜயராகவன், மருத்துவர்கள் டாக்டர் ஜெகதீஷ்குமார், டாக்டர் விஜயராஜ், திரு சிவசுப்பிரமணியன், டிஆர்பிசிசி முன்னாள் ஆசிரியர்கள், வழக்கறிஞர் திரு கோல்டு கோபால் மற்றும் பள்ளி மாணவர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள் மற்றும் பலர் பெற்றுக்கொண்டனர்.
இன்று இந்த புத்தகத்தை வெளியிட உள்ளார்கள். உள்ளபடியே மனதிற்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயம் இது. ஏனென்று சொன்னால், தீபனை பற்றி ஒரே வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் தன் குடும்பத்தை பார்க்கிறாரோ இல்லையோ, அல்லது தன்னுடைய வசதி வாய்ப்பை பார்க்கிறாரோ இல்லையோ, பொது உடைமை, இந்த குழந்தைகள், நம்முடைய சமுதாயம் இது முன்னேறுவதற்கு என்ன வழியோ அவர் தானாக செஞ்சு கொண்டே இருக்கிறார். இது எந்தவித தூண்டுதலும் இல்லாமல் இதுதான் அவருடைய தொழில். எனக்கு தெரிஞ்சது, நானே பல முறை கேட்டிருக்கேன், எப்படிப்பா இந்த மாதிரி ஃபுல்லா சர்வீஸே இருக்கு, ஃபேமிலி எல்லாம் பார்க்க மாட்டேன். இல்லைண்ணா, நம்மளோட நம்பி ஒரு 10 குடும்பம் நல்லா இருந்தா நம்ம நல்லா வாழ்ந்துருவோம்னா அப்படின்றக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மையுடைய அன்பு தம்பி தீபன் அவர்கள் மேக்சிமம் அவருடைய நேரத்தை நம்முடைய விளையாட்டு மைதானத்தில் தான் அவர் செலவழிக்கிறார் என்று சொன்னால், அவர் எக்ஸசைஸ் பண்றதுலையோ அல்லது அவர் உடம்பை பார்க்கறதுலையோ அவர் பண்ண மாட்டார். அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள், அது மட்டுமல்லாது அதாவது மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், இது போல குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இவருடைய பயிற்சியின் மூலம் அவருடைய திறனை மேம்படுத்துகின்ற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு முறை நான் ஜாக்கிங் போகும்போது கால் பிடிச்சிருச்சு. அப்போ ட்ரீட் பண்றாரு. அந்த குழந்தை அப்பா அம்மா கிட்டே அடம் பண்ணுதுங்க. அடம் பண்றப்ப இவர் போயிட்டு அவர்கிட்ட பேசுறாரு. குழந்தை அமைதியாயிடுச்சு. என்னப்பா நாக்கா, இல்லைண்ணா இது எனக்கு பழகிடுச்சுண்ணா, இது போல குழந்தைகள்லாம் டெவலப் பண்ணி அதன் மூலியமா அவனுடைய வாழ்க்கையை நான் மாத்தேன்னா அந்த குடும்பத்துடைய பெற்றோர்கள் இன்னைக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்ற ஒரு பரந்த மனப்பான்மை கொண்ட என்னுடைய அன்பு சகோதரர் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் என்று சொன்னால், இதை நான் இன்னும் படிக்கவில்லை. ஆனால் இதை பார்த்தோம் என்று சொன்னால் அல்லது படித்தோம் என்று சொன்னால், இதனுடைய பெரும்பான்மையான பக்கங்கள் இந்த குழந்தைகளுடைய படிப்பு, இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி மற்றும் இங்கே நடக்கின்ற சீர்கேடுகளை திருத்துவதற்கு உண்டான ஒரு சில கருத்துக்களை தான் அவர் கண்டிப்பாக கூறியிருப்பார். எனினும் ஆனார் பேராசிரியராய் முதல்ல ஒரு ஆசிரியர் அறிவுரையால் ஆனார் பேராசிரியர் ஒரு இடத்தில் திறந்து உங்களை ஒரு உணர்வுக்கு ஆட்படுத்த வேண்டும். அவர் எனக்கு புத்தகம் எழுதுகின்ற எழுத்தாளராக அறிமுகமாகவில்லை. எங்களுடைய உடல் நலத்திலே எங்களுக்கு சீரிய பயிற்சியில் இருக்கின்ற ஒரு உடற்பயிற்சியாளர் தான் எங்களுக்கு அறிமுகமானார். நான் பேசுவதை காட்டிலும் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்ற ஒரு வார்த்தைகள் மட்டும் நான் இந்த இடத்துல அவர் எழுதிய புத்தகத்திலிருந்து பேசினாலே தெரியும். முதலில் இப்படி தொடங்குகிறார்: தமிழ் பேசும் நெஞ்சங்கள் தன்னம்பிக்கையால் நிறைந்திருக்கும், தமிழ் மொழி கேட்கும் காதுகள் இனிமையால் நிறைந்திருக்கும், தமிழ் மொழி எழுதும் எழுத்துக்கள் அறத்தினால் நிறைந்திருக்கும், தமிழ் மொழி பேசும் கேட்கும் எழுதும் நம்மிடையே என்றென்றுமே இறைவனின் அருள் நிறைந்திருக்கும் என்றுதான். காகிதம் 10 செய்யும் என்ற நூலை வெளியிட்டு எல்லாருடைய மனதிலும் இப்படி புத்தகத்தை கையில் கொடுத்து இடம் பிடித்திருக்கிற மனதிலும் இடம் பிடித்திருக்கின்ற என்னுடைய அருமை மாணவர், எங்களுக்கெல்லாம் நண்பர்களைப் போல விளங்குகின்ற தீபன் அவர்களே, அவர்களுடைய பெற்றோர்களே, எங்களுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களே, என்னோடு வந்திருக்கின்ற ஆசிரியர் நண்பர்களே, இந்த பள்ளியினுடைய நிறுவனர், அவருடைய துணைவியார் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ரோட்டரி சங்கத்தினுடைய நண்பர்கள், இங்கே திரளாக வந்திருக்கின்ற எங்களுடைய மருத்துவ மாணவர்கள், அன்பு மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். இங்கே எனக்கு முன்னால் பேசிய எங்கள் உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் பண்படுத்தி எங்களுக்கு உற்ற துணையாக விளங்குகின்ற மருத்துவ ஐயா விஜயராஜ், தம்பி ஜெகதீஷ் அவர் போன்றவர்களே, அவங்கெல்லாம் எங்களுக்கு இன்னும் நாங்கள் உடல் வலிமையோடு இருப்பதற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இந்த நூலை
இங்கே வெளியிடுவதற்கு முன்னாலேயே படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. உடல் நலம் உங்கள் கையில் என்ற அந்த தலைப்பு முதற்கொண்டு வெற்றி உன் கையில் என்ற அந்த 10 தலைப்புகளும் இந்த தமிழகத்து மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர்கள் அனைவருக்குமே இது படிக்க வேண்டிய ஒரு அருமையான நூல். 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஞானி திருமூலர் சொன்னார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்னார். நான் கடைசி வரி மட்டும் சுருக்கமா சொல்றதுனால சொல்றேன். உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பு பொய்யானதுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த காலத்துல உடம்பு தான் முக்கியமானது, ஏன்னா அதுக்குள்ள இருக்கிற உயிரை பாதுகாக்கிறது இந்த உடம்பு தான்னு சொன்ன அந்த ஞானி அவர் சொன்ன கருத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு உடம்பை பாதுகாப்பது மட்டுமல்ல, உயிரை பாதுகாப்பது மட்டுமல்ல, இந்த உடலில் இருக்கின்ற உள்ளத்தையும் எப்படி ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான வழிவகைகளை இந்த நூலிலே தம்பி தீபன் அவர்கள் மிக அழகாக சுட்டி இருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் என்ன பெருமைன்னா, தம்பி முன்னால் பேசிய நம்முடைய மருத்துவர் சொன்னது போல, தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இறுதி என்ற வள்ளுவன் சொன்னது போல, எங்களுடைய மாணவர் அருமையான நூலை வெளியிட்டிருக்கிறார். அதுவும் இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற ஒரு சிறந்த நூலை வெளியிட்டிருக்கிறார் என்று சொல்லுகிற போது நான் உள்ளபடியே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அது ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு. அது அந்த நூலை வெளியிடுகின்ற வாய்ப்பையும் முன்னால் படிக்கின்ற வாய்ப்பையும் எனக்கு வழங்கி என்னை பெருமைப்படுத்தினார்கள். இன்னொன்னு சொன்னா, அதுக்கு ஒரு அணிந்துரை நீங்க தான் எழுதணும்னு என்னை வலியுறுத்தினார். அந்த அணிந்துரை எழுதுகிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அதற்காக தம்பி தீபன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூல் படித்து பயன்பெறுவதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கு எடுத்து சொல்வதற்கான சிறந்த கருத்துக்களையும் வலியுறுத்துகின்றது. தம்பி தீபன் எனக்கு மாணவர், ஆனால் என் மகன் ராஜா அவருடைய மாணவர் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அப்படி எல்லாருக்கும் இந்த திருவள்ளூர் சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் உடல் நலம் பெறுவதற்காக அவர்களுக்கு தற்காப்பு கலையும் கற்றுக் கொடுத்து, இங்கே இருக்கின்ற பலருடைய அதிகாரிகள் முதற்கொண்டு மருத்துவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேருக்கும் உடல் நலம் ஒம்புகின்ற சிறந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற தம்பி தீபனுடைய அந்த செயல் இன்னும் சிறக்க வேண்டும். இது போன்ற பல்வேறு நூல்களை தமிழ்கூறும் நல்லுலகுக்கு அவர் அளிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த தம்பிக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல அறிவுள்ள நல்ல ஸ்பீச் பசங்களுக்கு போய் நிறைய சேர்ந்திருக்கு. இவர் நல்ல அறிவாளி. இவங்க பெடுத்த அவங்க தாயாருக்கும் அவங்க தந்தையாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு அழகான ஒரு நல்ல அறிவான பிள்ளை பெற்றதுக்கு அவங்க ரொம்ப பெருமை பண்ணோம். இது இவருடைய தொண்டு மேலும் இன்னும் நிறைய புத்தகங்களை வெளியிட்டு இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து இந்த யோக கலையையும் இந்த உடற்பயிற்சியும் இன்னும் நிறைய பேருக்கு அவர் இப்பயே இலவசமா கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை இன்னும் அந்த பணியை மேலும் மேலும் தொடர்ந்து நல்லா நான் பணியாற்றணும்னு சொல்லிட்டு நான் செயல்படும் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியர் மதிப்புமிகு ரவீந்திரன் சார் அவர்களை ஒரு இடம் பேச அழைக்கின்றேன். அப்படி விட்டு கேட்கும் அப்படி பேசுங்க. இந்த அருமையான ஒரு கூட்டத்திற்கு எனது மாணவர் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய ஸ்டூடெண்டா இருந்து என்னை ஞாபகம் வைத்து இந்த கூட்டத்துக்கு அழைத்தமைக்காக முதல்ல அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களது பெற்றோர்கள் மூலமாக இந்த புத்தகத்தை வெளியீடு செய்வது என்பது எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல்ல நம்ம வணங்க வேண்டியது நம்முடைய பெற்றோர்கள். அங்கிருந்து தான் நம்ம தொடங்கவே வேண்டும்.
ஒரு நல்ல டிசிப்ளின் ஸ்டூடெண்ட் நம்ம தீபன்கிறது. எங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள், வந்திருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள், இந்த பள்ளியினுடைய தாளாளர், எனது நண்பர் பாரதி, இந்த பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள், வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றி. தீபன் பத்தி சொல்லணும்னா நிறைய அவரை பத்தி நாங்கள் உடல் நலம் பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கோம். எங்கள் பள்ளியில ஸ்போர்ட்ஸ் டே சீஃப் கெஸ்டா அழைக்கும் போது அவர் தமிழ்ல ஆற்றிய உரை வந்து ரொம்ப சிறப்பான ஒரு உரை. தமிழ் புலமை பற்றி அப்பதான் எனக்கு நிறைய தெரிஞ்சது. பல்வேறு துறைகள் நிறைய மெடல் வாங்கியிருக்காரு, நிறைய பிரைசஸ், இதெல்லாம் கூட எங்களையும் அவர் நினைச்சு பார்க்கிறார் ஆசிரியருங்கிறது. அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இந்த புத்தகத்தை நீங்களாம் எப்படி ஆவலா இருக்கீங்களோ படிப்பதற்காகவே அவரோடு தான் நான் இருக்கிறேன். டெஃபினட்டா இந்த புக் வந்து ஒரு புதிய பாதைக்கு தான் அழைத்து செல்லும். நாங்க எல்லாத்தையும் சொல்றது என்னன்னா, தலை முடிச்சு புத்தக படிச்சீங்கன்னா வாழ்க்கையில தலை நிமிர்ந்து இருக்க முடியும். இந்த புத்தக படிப்பு பழக்கத்தை நீங்க எல்லாரும் கண்டிப்பாக ஒரு பழக்கமா எடுத்துக்கணும். வந்திருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாரும் அவங்க குழந்தைகளை நூலகத்துக்கு கூட்டிட்டு போகுமாறு நான் கோடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைய இடத்துக்கு கூட்டு போறோம், தேட்டர் கூட்டு போறோம், ஹோட்டல் கூட்டு போறோம். லைப்ரரின்னு ஒண்ணு இருக்குங்கிறதே நீங்க அவங்க கிட்ட சொல்லி எடுத்துட்டு போகணும். நிறைய அவரை பத்தி சொல்லணும்னா 1 மணி நேரம் சொல்லலாம், அந்த அளவுக்கு திறமைசாலி. சுருக்கமா சொல்லணுங்கிறதுனால அவர் இந்த நூலை வெளியிடுவதற்காக நிறைய சிரமப்பட்டிருப்பார். அந்த வழியும் வேலையும் இந்த புத்தகம் மூலமாக சிறப்பாக வெளியிட்டு மற்ற எல்லா பண்புகளையும் இந்த ஊக்கப்படுத்துதல் முக்கியமானது. அது ஒரு தலைப்பாக வைத்து இந்த நூலை வெளியீடு செய்வது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அந்த தந்தை தீபன் மேலும் மேலும் நிறைய புத்தகங்களை வெளியிட வேண்டும். அதற்கெல்லாம் எங்களெல்லாம் அழைக்க வேண்டும். கண்டிப்பாக உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, அப்படியே எல்லாரும். அடுத்ததாக என்னுடைய கராத்தே ஆசிரியர், என்னை உருவாக்கிய ஒரு சிற்பி திரு இ. ரவி அவர்களை நீ பேசுங்கம்மா. நன்றி சார். நானும் சார் கேட்டார், ஏற்கனவே கேட்டாரு. ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடியதுதான் படிச்சா மட்டும்தான் அவர் எப்படி ஒருத்தரால எதையும் செய்ய முடியுன்றத ரொம்ப விளக்கமா கொடுத்திருக்காரு. அவரை பத்தி சில வார்த்தைகள் சொல்வதற்கு முன்னால அவங்க பெற்றோரை பத்தி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அவங்க பெற்றோர் வந்து திருமதி பார்வதி அம்மாள், கொஞ்சம் எதிரிமா, திரு சுகுமார், அவங்க எல்லாமே எங்க ஊர் தான். 4 வீட்டுக்கு தள்ளி அந்த அம்மாவுடைய வீடு இருக்கு. இந்த ரைட் சைடு 4 வீடு தள்ளி அந்த ஐயாவுடைய வீடு இருக்கு. அவர் எங்க சின்ன வயசுல இருந்த நண்பர். ஒரு 15 வயசுல இருந்தே அவருக்கு அரசியல் அனுபவம் அதிகம். ஏறவரை ஒரு 45 ஆண்டு காலமா அரசியல் இருக்காரு. அந்த அரசியல் இருந்துட்டு சத்தியத்தில் சொல்லணும்னா, ஏதோ தீபனுடைய அப்பான்றதாக நான் புகழ்ந்து சொல்லல, ஒரு டீ கூட மற்றவங்க கிட்ட எதிர்பார்த்து கிடையாது. அது ஒரு கிராமத்துல, ஒரு புட்லூர்ன்ற சாதாரண கிராமத்துல ஒரு டீ கூட எதிர்பார்த்தவர் கிடையாது. அரசியல் அவருக்காக யாரும் ஜெயிலுக்கு போனவங்க கிடையாது, சண்டை போட்டவங்க கிடையாது. எந்த பிரியாணிக்கோ வேற ஏதாவது தண்ணிக்கோ அவர் ஆசைப்பட்டவர் கிடையாது. அவருடைய அப்பா சம்பாதிச்சு வச்ச சொத்து எல்லாம் பஞ்சாயத்து தலைவர்கள் நின்று செலவழிச்சுட்டார். இதுதான் அவர் வந்து செஞ்சது. ஆனால் நல்ல ஒரு குழந்தையை உருவாக்கி இருக்காங்க. அந்த அம்மையார் வந்து உழைப்பாங்க, அப்படியே கண் கலங்குது. உழைப்புன்னா அந்த அம்மா தான். 24 மணி நேரம் இருக்குதுன்னா 18 மணி நேரம் உழைப்பாங்க. அந்த குடும்பத்தினுடைய காவல் தெய்வம் அந்த அம்மா. அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைங்க, ஒரு பெண் பிள்ளை, 2 மகன்கள். அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய வந்து 2 இடத்துல தான் அவர் தலை குடிவாரு. தீபன் ஒண்ணு அவர் விளையாடக்கூடிய மைதானத்துல தலை குடிவாரு, இந்த புத்தகம் கிட்ட தலை குடிவாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து புத்தகத்தையே எழுதுற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு.
மாணவ செல்வம் கூட 2 இடத்துல தான் தலை குனியணுமா. ஒன்று நீங்கள் விளையாடும் மைதானம், மற்றொன்று புத்தகம். அந்த 2 இடத்துல நீங்க தலை குனிந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நீங்க மேல மேல வளருவீங்க. ஊசியினுடைய காது இருக்காம, இந்த ஊசியினுடைய காதுல நூல் நுழைஞ்சதுன்னா மனிதனுடைய கிழிந்து போன துணிகள் எல்லாம் தைக்கலாமா. அதே போல மனிதனுடைய காதுல நூல்கள் நுழைந்தால் அவனுடைய மனசு பண்படுமா. அப்பேற்பட்ட நூலையே எழுதினாருன்னு சொன்னா இது மிகையாகாது. ஒரு படைப்பாளி, அவர் கடவுளுக்கு சமம். யாரெல்லாம் இங்க புத்தகம் எழுதிருக்கீங்களோ அவெல்லாம் கடவுள் தான், படைக்கிறவெல்லாம் கடவுள் தான். இது ஒரு சரித்திரம், வரலாறு. எனக்கு தெரிஞ்சு எங்க கிராமத்திலே சுற்று கிராமத்திலே புத்தகம் எழுதுறது இல்லை. எங்க கிராமத்தை சொல்றேன் நான், திருவள்ளூர் சொல்லல. புத்தகம் எழுதுறதுன்றது ஒரு படைப்பாளி தான், கடவுளுக்கு சமம். வரலாறு நாளைக்கு பேசும். இன்றைய செய்தி இது, நாளைக்கு இது வரலாறு. 1000 ஆண்டுகளான இந்த புத்தகம் இருக்கும். அவங்க அப்பா அம்மா தம்பி சொல்லுவாரு, என்னை வளர்த்தவங்கெல்லாம் ஆசிரியர்கள் சொல்லிட்டு ஒரு பம்பரத்தை விடுறாங்கன்னா ஆசிரியர்களோ நண்பர்களோ அவருடைய நல விரும்பிகளோ மேலோட்டமா தான் இருப்பாங்க. அந்த டயரா, அதை வண்ணம் தீட்டுறவங்களா, அந்த கட்டையை உருவாக்குறவங்களா, அதை விடுறவங்களா தான் இருப்பாங்க மற்றவங்கெல்லாம். ஆனால் அந்த பெற்றோர் என்றவங்க அவருக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொருவருக்கும் அந்த ஆணின்னு சொல்லி ஒழுங்கு பற்றிய ஊக்கு, அது போலதான் அந்த பெற்றோர். அப்பேற்பட்டவங்க தான் அவங்களுடைய பெற்றோர். அவங்களை இந்த அளவுக்கு அந்த பிள்ளையை வளர்த்ததுக்காக அவங்களுக்கு நான் திரும்ப ஒரு முறை நன்றி சொல்றேன். தம்பியினுடைய மனைவி வந்துருக்காங்க மாஸ்டர். இந்த அம்மா 10 ஆண்டு ஆகுது கல்யாணம் ஆகி, ஒரே ஆண் குழந்தை. அந்த குழந்தையெல்லாம் நினைக்கிறது அடையணும். எங்களுடைய விசேஷம் மென்மேலும் இன்னும் நிறைய புத்தகங்கள் எழுதணும். அமைதியா இருப்பார் அவரு மாஸ்டர், அமைதியா இருப்பார் தீபன் சாரு. அதனாலதான் இன்னைக்கு அவரை பத்தி எல்லாரையும் பேச வச்சிருக்காரு. அவர் மென்மேலும் வளரணுன்னு கடவுள்கிட்டையும் நாங்களும் பொழுதார ஆசீர்வாதமும் அன்பும் தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். என்னுடைய முதன்மையான வணக்கங்களை தெரிவித்து, பிறந்த சிறந்த மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி என்பதற்கேற்ப தமிழ் மொழிக்கு என்னுடைய முதன்மையான வணக்கங்களை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தினம் எழுதிய புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதன் பெயர் காகிதம் 10 செய்யும். காகிதம் 10 மட்டுமல்ல, 10ற்கு மேற்பட்ட பல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் எதுவென்றால் காகிதங்கள். தொட்டுப்பார் காகிதம், படித்துப்பார் நானே உனக்கு ஆயுதம் என்கின்றது புத்தகம். மேலிருந்து கீழாக வாசித்தால் கீழிருந்த நம்முடைய வாழ்க்கை மேல் நோக்கி செல்வதற்கான ஒரு ஆயுதம் எதுவென்றால் காகிதங்கள். மனிதனுடைய ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு எதுவென்றால் புத்தகங்களே. அணுகுண்டு கூட ஒரு முறைதான் வெடிக்கும், ஆனால் புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்பதற்கேற்ப இந்த உலகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு பெருமை இந்த புத்தகத்தை சாரும். அதற்கு ஒரு வாய்ப்பாக நான் எழுதிய ஒரு புத்தகத்தை இன்று வெளியிட்டுள்ளேன். அதன்படி என்னுடைய பெற்றோர்களும், என்னை உருவாக்கிய என்னுடைய ஆசிரியர்களும், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய மாணவர்கள் அனைவரும் கூடிய ஒரு அரங்கமாக இது நான் நினைத்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் மனிதன் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றான், அதாவது இந்த புத்தகத்தில் ஒரு 10 விதமான தலைப்புகளை நான் கொடுத்திருக்கிறேன். முதல் தலைப்பாக உடல் ஆரோக்கியம். நம்முடைய உடல் ஆரோக்கியம் தான் அனைத்திற்கும் உற்ற மூலாதாரமாக இருக்கிறது. அந்த உடல் ஆரோக்கியத்தை முதலாக வைத்து மன ஆரோக்கியத்தை இரண்டாவதாக வைத்துள்ளேன். 3ஆவதாக இயற்கையை நேசி என்று இந்த 3 தலைப்பை புத்த மகான் சொன்ன வாக்குக்கேற்ப நான் வைத்துள்ளேன். நான் வைத்த பிறகு ஒரு புத்தகத்தில் படித்த போதுதான் அவர் வைத்தது நான் தெரிந்து கொண்டேன். அதனால் அந்த 3ஐயும் என்னுடைய அறிவின் சிந்தனையின் காரணமாக நான் வைத்த தலைப்புகள் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இயற்கையை நேசி என்று. அதன் பிறகு வரக்கூடிய அந்த 7 தலைப்புகளும் மிகச்சிறந்த வாழ்வியலுக்கான ஒரு தலைப்புகள். அதாவது மனிதன் உயிருடன் இருப்பதை மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். மனிதன் உயிருடன் இருப்பதையே வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றான். உயிருடன் இருப்பது வாழ்க்கை அல்ல, உயிர்ப்புடன் இருக்க வேண்டும். அந்த உயிர்ப்புடன் இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய பெயர் இந்த சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அதாவது மனிதன் எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றால், எங்க ஓடுறோம் எதுக்கு ஓடுறோன்னு தெரியல, நல்லா வாழலான்னு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஓடினே இருக்கும்போது பின்னாடி தெரிய பார்த்தா வாழ்க்கை முடிஞ்சிட்டு இருக்கு. அந்த மாதிரியான நிலைமையில் மனிதர்கள் தங்களுடைய அன்றாட கடமைகளை செய்ய ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்.
ஓடிக்கொண்டே இருக்கும் மனிதரே, நில். எங்கே ஓடுகிறாய்? எதற்காக ஓடுகிறாய்? முன்னிலிருந்து ஓடுகிறாய், ஆனால் உன்னை விட்டு விட்டு ஓடுகிறாய். குளிர்காயலாம் என்று சுள்ளிகளை பொறுக்கச் சென்றவன் கடைசி வரை சுள்ளிகளையே பொறுக்கிக் கொண்டிருந்தான். அவன் குளிரே காயவில்லை. அந்த மாதிரியான நிலைக்கு பலர் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். கொஞ்சம் நின்று நிதானமா பார்த்தோம்னா வாழ்க்கை என்னன்னு தெரியும். விரைவாக வாழ்கிறேனே தவிர யாரும் நிறைவாக வாழ்வதில்லை. அந்த நிறைவு பண நிறைவா மன நிறைவா என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் இது. மனநிறைவையே அற்புதமாக வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆசிரியர் சொன்ன மாதிரி நான் பெரிய வெற்றியை பெறவில்லை, ஆனால் மிகப்பெரிய மனநிறைவை பெற்றிருக்கின்றேன். வெற்றி பெரிதா மனநிறைவு பெரிதா என்றால் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய சிந்தனைக்கும் நான் பெரிதாக நினைப்பது என்னுடைய மன ஆரோக்கியம் மட்டுமே, அதாவது என்னுடைய தன்னம்பிக்கை தன்னிறைவு மட்டுமே நான் பெரிதாக நினைக்கின்றேன். ஏனென்றால் வெற்றி என்பது பிறரால் தீர்மானிக்கக்கூடியது, ஆனால் மன நிறைவு என்பது உன்னால் தீர்மானிக்கக்கூடியது. உன்னால் தீர்மானிக்கக்கூடிய மனநிறைவை பெற்றால் இந்த உலகம் உன் வசப்படும். தன்னம்பிக்கை, அந்த தன்னம்பிக்கையும் நான் இதில் சேர்த்துள்ளேன் மாணவர்களுக்கு. நாம் உணவின்றி 30 நாட்கள் உயிர் வாழலாம், நீரின்றி 3 நாட்கள் உயிர் வாழலாம், காற்றின்றி 3 நிமிடங்கள் உயிர் வாழலாம். ஆனால் நம்பிக்கையின்றி ஒரு நொடி கூட மனிதனால் உயிர் வாழ முடியாது. அந்த நம்பிக்கையே நம்மை பெரிய இடத்திற்கு அழைத்து செல்லும் மிகச்சிறந்த ஒரு வாகனமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறு இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அதனுடைய கனிகளை மாற்றாமல் வேர்களை மாற்ற முடியாது, வேர்களை மாற்றாமல் கனிகளை மாற்ற முடியாது என்பாங்க. அதன் மாதிரி இன்றைக்கு நாம் பல வேலைகளை செய்ய வேண்டிய நிலைமையில் நாம் உள்ளோம். இந்த சமூகத்தை நாம் எவ்வாறு சீரமைக்க வேண்டும் என்பதில் நாம் மிகுந்த ஆர்வம் செலுத்த வேண்டும். இன்றைய தினத்தில் என்னுடைய மேடம் சாந்திகுமாரி மேடம் சொன்னாங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி ஒரு மனிதனாக பிறந்தால் ஒரு மரம் நட வேண்டும், ஒரு குழந்தை பெற வேண்டும், ஒரு புத்தகம் எழுத வேண்டும். இந்த 3ஐயும் இன்றைய தினம் என்னுடைய மகனுடைய பிறந்த தினம். அந்த தினத்தில் இங்கு செடி வைக்க ஏற்பாடு செய்திருக்கிறேன், புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறேன் என்பது மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு என்னைக்குமே உறுதுணையாக இருப்பாங்க. அதற்கும் மேலாக என்னுடைய மனைவி சூர்யா அவர்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, ஆனா அதே மிகப்பெரிய ஒரு எனக்கு வேலை. ஏனென்றால் எந்த விதமான கேள்விகளும் கேட்க மாட்டாங்க. எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் ஓகே, எப்போ வர, எத்தனை மணிக்கு வர, என்ன சாப்பிட்ற, அவ்வளவுதான். மற்றபடி நான் சேரக்கூடிய நண்பர்களை வைத்து அவர்கள் என்னை நம்புகிறார்கள். அதன்படி நான் சேரக்கூடிய நண்பர்களாக இருக்கக்கூடிய என்னுடைய உயிர் நண்பர்கள் சரண், சரவணன், ஆனந்த், கோபிநாத், இளையமாறன், ராஜசேகர், கோகுல்ராஜ், இவ்வாறு பல நண்பர்கள் இருக்கிறார்கள். நான் இன்று பல என்னையுடைய வயதில் மூத்தவர்களுக்கு நான் ஃபிட்னஸ், அதாவது உடல் சார்ந்த ஆரோக்கியத்தை நான் எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். அதன்படி என்னுடைய வாழ்க்கையில் புதிய பாதை உருவாக்கிய என்னுடைய மாணவர்கள் விஜயராஜ் சார், எழுதுங்க சார், ஜெகதீஷ் டாக்டர், செல்வி சிக்ஸ், நம்ம சிவா சார், கொஞ்சம் பேர் அங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களாம் ரொம்ப வயசு அதிகம். ஸோ அதனால அவர்களாம் என்னுடைய நன்றிகள். என்னுடைய லைப்ரரி டீம் ஐயாக்கள்லாம் வந்திருக்காங்க, ரோட்டரி டீம் உண்மையாவே மிகச்சிறந்த ஒரு ஆளுமை மிக்க நபர்கள். என்னை உருவாக்கிய பெருமை ரோட்டரி சங்கத்திற்கு நிச்சயம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த தினத்தில் இந்த பள்ளியை கொடுத்து உனக்கு என்ன வேண்டுமோ செய்து கொள் என்று எனக்கு உற்சாகம் அளித்த லாலு சார் அவர்களுக்கும் திருமதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மாணவர்களே, தினமும் நீங்கள் கவனிக்க வேண்டும். எதை கவனிக்க வேண்டும்? வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. வாட்ச், WATCH, வாட்ச். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், வாட்ச் யுவர் ஆக்ஷன்ஸ், வாட்ச் யுவர் தாட், வாட்ச் யுவர் கேரக்டர், வாட்ச் யுவர் ஹார்ட். தென் only this world will watch you. இதை அனைத்தையும் நீ கவனித்தால் இந்த உலகம் உன்னை கவனிக்கும். நடந்து செல்ல பாதை இல்லை என்று எங்குமே நீ தயங்கி நிற்காதே, நடந்து சென்றால் அதே ஒரு புதிய பாதையாகும். அந்த பாதைக்கு அடித்தளமாக அமைவது உடல் ஆரோக்கியம். அந்த உடல் ஆரோக்கியத்தில் நீங்க உற்ற கவனம் செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் மன ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும். மன ஆரோக்கியம் நல்ல முறையில் இருந்தால் அந்த சமூகத்தினுடைய ஆரோக்கியம் மிகச் சிறப்பான முறையில் இருக்கும். அது பாருங்கள், அந்த மரத்தை இயற்கை நேசி என்று எழுதியிருக்கிறேன். யாரோ வைத்த ஒரு மரம். அதாவது யார் அனுபவசாலிகள் அப்படின்னா, தான் நடும் மரம் தனக்கு பலன் தராது என்று தெரிந்தும் யார் நடுகிறார்களோ அவர்தான் இந்த வாழ்க்கை உணர்ந்தவர்கள். தனக்கு பலன் தராது என்று தெரிந்த ஒரு மரம் இந்த பூமியில் ஊழுகிறான் அல்லவா, அவன் தான் வாழ்க்கையை உணர்ந்தவன். அதாவது வயதை கடந்து செல்பவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் கிடையாது, வழிகளை கடந்து செல்பவன் தான் அனுபவசாலி. அதன்படி பல வழிகளை கடந்து நான் இன்று நின்று கொண்டிருக்கிறேன். அந்த வழிக்கு உதவிய அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். உன்னை உருவாக்கியவர்கள் யார் என்றால், உன்னை உடைத்த நாட்களும் உன்னை உடைத்த நபர்களும் தான் உன்னை உருவாக்கியவர்கள். அவர்களுக்கு நீங்கள் நிச்சயம் நன்றி செலுத்த வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை. அதனால் என்றுமே எதிரியை சம்பாதிங்கள், துரோகிகளை சம்பாதிக்காதீர்கள். எதிரி என்பவன் எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா,
நம்முடைய எதிர நிற்பாங்க. ஆனா துரோகி என்பவர் நம்ம கூடவே இருந்து நம்முடைய செயல்களை எல்லாம் நெகட்டிவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க உங்களுடைய எதிரி சிறந்த எதிரியாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதன்படி இன்றைய தினத்தில் வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். கராத்தே மாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க, புட்டூரை சார்ந்த நபர்கள் வந்திருக்காங்க. என்னை இந்த மேடைக்கு சிறந்த முறையில் அறிமுகம் செய்த விஜயராஜ் சார் அவர்களுக்கும், என்னுடைய தலைமை ஆசிரியர் ரவீந்திரன் சார், ஐயாக்கள் சம்பந்தம் ஐயா, தனபால் ஐயா, மேடம், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒருத்தர சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஸோ இன்றைய தினம் நாம் பெரிதாக எதுவும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் கூட மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் நம்ம கண்டிப்பா சொல்லி அனுப்பணும். ஸோ யாருமே எதுவுமே நிரந்தரம் இல்லை, காரண காரியங்களின்றி எதுவும் நடப்பதில்லை. ஏற்ற இயக்கங்களில் இயக்கத்திற்கு காரணம் இன்ப துன்பம் இல்லாமல் இந்த பூமி நகராது. நீ எப்பொழுது வந்த வேலை முடிகிறதோ அப்போதே உன் வேலை முடிந்துவிடும். அதனால் எதை நிமித்தம் கலங்காது, எல்லாம் என் மாய விளையாட்டு தான் இந்த பிரபஞ்சம் நம்மை பார்த்து கூறிக்கொண்டே இருக்கிறது. அந்த பிரபஞ்சத்தின் சொல்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி அமைகிறது என்றால், இறங்கும் பொழுது கிடைக்கக்கூடிய பேருந்தில் ஜன்னலோர இருக்கை போலதான் நிறைய பேருடைய வாழ்க்கை அமைகிறது. இறங்குறப்பதான் சீட்டு கிடைக்கும், நமக்கு ரொம்ப நாள் நின்று வந்திருக்கும், இறங்குறப்ப சீட் கிடைக்கும். அதன்படி வாழ்க்கையை நின்று நிதானித்து சூதாரித்து நாமாக நீங்கள் வாழ வேண்டும். உடல் ஆரோக்கியத்திற்கு உற்ற கவனம் செலுத்த வேண்டும். எதுவுமே இங்க நிரந்தரம் கிடையாது, எல்லாம் என்று மனிதன் நினைத்துக் கொண்டிருக்கின்றான். அழகா சொன்னாங்க நம்ம சுனிதா வில்லியம்ஸ், மேல போய் பார்த்தா பூமி அழகா சுத்திட்டே இருந்துதான். அப்ப பார்த்து சிரிச்சாங்களாம், சின்னதா இருக்கு, கடுகு போல இருக்கா பூமி, இதுல எவ்வளவு போட்டி, எவ்வளவு பொறாம, எவ்வளவு கொலை நடந்துட்டு இருக்கு, சின்னதா சுத்திட்டு இருக்கு, சின்ன கடுகு மாதிரி சுத்திட்டு இருக்கா பூமி. அதன்படி அந்த அளவிற்கு ஒண்ணுமே கிடையாது. லைஃப் இஸ் நத்திங், லைஃப் இஸ் டு கிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை என்பது கொடுப்பதற்காக தவிர எடுப்பதற்காக அல்ல. கொடுப்பவன் கை எப்போதுமே உயர்ந்தே இருக்கும், பெறுபவன் கை தாழ்ந்தே இருக்கும். கொடுப்பவனுடைய கைகள் இறைவனுக்குரிய கைகள், பெறுபவனுடைய கைகள் ஏழைக்குரிய கைகள். நம்முடைய கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு நாம் புத்தி செலவை செய்ய வேண்டும், அறிவை விரிவு செய்ய வேண்டும், அகண்டமாக்க வேண்டும். அறிவை விரிவு செய்ய அகண்டமாக்க விசால பார்வையால் விழுங்கு மக்களை. அந்த அளவுக்கு அறிவை விரிவு செய்யக்கூடிய ஒரு ஆயுதம் எதுவென்றால் இந்த புத்தகம். இன்று நிறைய பெண் குழந்தைகள் இருக்காங்க, பெண்மார்கள் இருக்காங்க. அழகா நம்முடைய புறநானூறு ஒரு பாடல் உண்டு. அதாவது ஒரு போர்ல பெண்ணுடைய பிள்ளை அடிபட்டு செத்துருவோம். அது மார்பிள வேல் தாங்காம முதுகுல வேல் தாங்கி செத்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நினைத்து அவங்க போர்க்களத்துக்கு போவாங்க. அப்படி அவன் மார்பிலே வேல் தாங்காமல் முதுகிலே வேல் தாங்கி செத்திருந்தால் அவன் உண்ட என்னுடைய மார்பகத்தை அறுத்து கொள்வேன் என்று கத்தியோடு செல்றாங்க போர்க்களத்திற்கு. நரம்பிழுந்து உளறிய நிரம்பா மொன்றில் முளறி மருங்கில் முதியோர் சிறுவன் படையடிந்து மாறினான் என்று பல கூட மண்டமற்கு உடைந்தன நாய் உண்ட என் முளை அறுத்துவேன் சினையை கொண்டு வாளோடு படுமன பெயர செங்கோலம் தூர்வ சிறிதுவராகிய படுமுகம் கிடத்தை காணவும் நான்கு எங்கிலும் பெரிது வந்தானலே அப்படின்னு புறநானூறு பாடல். இது என்னடான்னா, குடிசைதான். ஒரு குடிசையில ஒரு சின்ன அம்மா விளக்கு ஏற்றிட்டு தன் மகன் வருவானா வரமாட்டானான்னு பார்த்துட்டு போருக்கு போயிட்டு இருக்க மகன் இந்த மாதிரி செத்துட்டான்னு சொன்ன செய்தி கேட்டு போன பிறகு அவன் மார்பிள தான் வேல் சாங்கி செத்துருப்பான். அப்போ அந்த தாய்ப்பாசம் தெரியும். அவங்க எடுத்து குழந்தை வச்சு அழுது சொல்லக்கூடிய காட்சி பெண்மார்களுடைய வீரத்தை குறிக்கிறது. அந்த அளவுக்கு இப்போது இருக்கக்கூடிய பெண்மார்கள் அந்த வீரத்துடன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த சமூகத்தில் இன்றைய காலகட்டத்தில் வாழ முடியும். ஏழையாக பிறப்பது தவறல்ல, கோழையாக வாழ்வதுதான் தவறு. நீங்கள் ஏழையா விட்டு விடுங்க, கோழையாக இருக்காதீங்க. எப்பொழுதுமே நம்முடைய நம்பிக்கைக்கு நீங்கள் விளக்கமாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஒழுக்கத்தை முதலாவதாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒழுக்கம் தான் அனைத்திற்கும் காரணம். ஓடி ஓடி பணத்தை சேர்க்கும் மாநிலனே சற்று நின்று யோசித்து உன்னோட வாழ்க்கையை வாழத் தொடங்கு. யாருக்காக வாழ்கிற, எதற்காக வாழ்கிற? நீயே உனக்கு சொந்தம் இல்லை, பிறகு ஏன் இந்த ஆர்ப்பாட்டம், எதற்கு இந்த ஆடம்பரம்? பெற்றோர் வைத்த பெயரோ பெணம் என்று மாறுது, விரும்பி அணிந்த துணியோ கண்டல் என்று ஆகுது, பாடுபட்டு சேர்த்த சொத்து வாரிசிடம் சேருது, கூடி வாழ்ந்த மனைவி என்ன கூடவேவா சாகுது, ஓடி ஆடி உழைத்த உடம்பு உயிரை விட்டு கிடக்குது, உயிர் கொடுப்பேன் என்பதெல்லாம் ஊமையாகி நிற்குது, சொந்தம் என்று சொல்வதெல்லாம் உனக்கு சொந்தமில்லை, நீ வந்த இந்த உலகில் அவன் தந்த இந்த உடம்பில் சொந்தம் என்பதேதடா தங்கி செல்லும் வழிபோக்கனே. தங்கி செல்லும் வழிபோக்கன், அவ்வளவுதான். நம்முடைய உடல் நமக்கு சொந்தமானது, இந்த உலகமே நமக்கு சொந்தம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். எதுவும் சொந்தம் கிடையாது. உன்னிடமிருந்து எந்த ஒரு பொருளை எடுக்க முடியாதோ அதுதான் உன்னுடையது. உன்னிடமிருந்து எடுக்க முடியாத பொருள் எது? உன்னுடைய கண்களை எடுத்து விடலாம், கால்களை எடுத்து விடலாம், உன்னுடைய உடைமைகளை எடுத்து விடலாம், நீளம், சொத்து, கார் எல்லாத்தையும் எடுத்துடலாம், உயிரை கூட எடுத்துடலாம். ஆனால்
உன்னிடம் எடுக்க முடியாதது இரண்டு. ஒன்று, நீ செய்த நல்வினைகளும் தீவினைகளும் மட்டும்தான். நீ செய்த பாவங்களும் நீ செய்த புண்ணியங்களும் மட்டும்தான் உன்னிடமிருந்து எடுக்க முடியாத ஒன்று. அதன்படி நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆதாரங்களையும் பல நிகழ்வுகளையும் இந்த புத்தகத்தில் நான் கொடுத்துள்ளேன். அதை புத்தகமாக பார்க்காமல் வாழ்வியல் முறையாக நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய தமிழுடைய வாழ்வும் அந்த மாதிரியான ஒரு வாழ்வுதான். எனவே இன்றைய தினத்தில் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னுடைய நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். நிறைய பேசணும், நிறைய பேர் இருக்காங்க, நேரம் இல்லை. ஏன்னா நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இன்னொரு வச்சுலாம், நேரம் நம்ம கொண்டு போய் எங்க வேணாலும், நேரத்தை நம்மால் நிறுத்த முடியாது. ஆனால் நேரம் நினைத்தால் நம்ம எங்கு வேண்டுமானாலும் கொண்டு போய் நிறுத்தும். அந்த அளவிற்கு நேரத்தை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அதன்படி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நிறைய பேர் வந்திருக்கு. அண்ணாமலை சார் இருக்காங்க, நேதாஜி சார் நிறைய எழுதிட்டு வந்திருக்காரு, படிக்க முடியல, கஷ்டமா இருக்கு அவருக்கு. ரோட்டரி சங்கம் அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த பள்ளியினுடைய பிடி ஆசிரியர் ஜெகதீபன் அவர்களுக்கும், என்னுடைய குழு கராத்தே டீம் தினேஷ், விஷால், இமான் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் நல்ல சமுதாயத்தை அமைக்க முற்படுவோம். நோயின்றி வாழ்வோம். நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் செல்வோம். நன்றி, வணக்கம்.